அதிகமான வெற்றி பேறு மூலம் தாங்கள் அடைந்த செல்வங்களை கொண்டு எப்போதும் நிலைத்திருக்கும் வகையில் அமைந்துள்ள கோயில்களில் ஒன்றான தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் வெண்கல சிற்பங்கள் சோழர்களின் கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களுக்கு காணிக்கையாக கிடைக்கும் பணம், நகைகள், நிலங்கள், விலங்குகள் ஆகியவற்றால் கோயில்கள் பொருளாதார மையங்களாக மாறின. தமிழ்நாடு முழுவதும் தமிழை எழுதுவதற்கான தமிழ் வரி வடிவம் மாற்றப்பட்டு வட்டெழுத்து வரி வடிவம் பயன்படுத்தப்பட்டது. மதச்சார்பற்ற மற்றும் மதம் சார்ந்த இலக்கியம் இந்த காலகட்டத்தில் வளம் பெற்றது. தமிழ் இதிகாசமான கம்பரின் ராமாவதாரம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாகும். குழந்தைகளுக்கான பாடல்களை எழுதுவதில் மிகவும் ஆர்வம் கொண்ட ஔவையார் கம்பரின் சமகாலத்தவர் ஆவார். மதச்சார்பற்ற இலக்கியங்கள் பொதுவாக அரசர்களை பற்றி புகழ்ந்து பாடுவதற்காக எழுதப்படும். முந்தைய காலத்தில் எழுதப்பட்ட சமய பாடல்கள் மற்றும் சங்க காலத்தின் பழைய இலக்கியங்கள் கண்டறியப்பட்டு தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டன. சமயம் சார்ந்த சடங்குகள் மற்றும் விழா சடங்குகளில் சமய குருமார்கள் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தினர். இதன் மூலம் சமஸ்கிருதம் ஆதரிக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் சைவ நூல்களை ஒன்றாக திரட்டி திருமுறைகள் என்ற 11 புத்தகங்களாக வெளியிட்டுள்ளனர். 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் என்ற நூலில் சைவம் பற்றிய தகவல்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 1ஆம் குலோத்துங்க சோழன் 2 முறை கலிங்க நாட்டிற்கு படையெடுத்து சென்றான் என்பது பற்றிய செய்திகளை கூறும் ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய பழங்கால எடுத்துக்காட்டாகும்.